வெல்கம் டு மை தமிழ் கிங் சேனல். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. 087 ஆக்சுவலி 087 ரிசல்ட்டை கரெக்டாக 3/8 அந்த டைமில் நான் லைவ் ரிசல்ட் பார்த்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு நான் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ஆர்வமாக நோட் எடுத்து புரட்டி பார்த்தேன். பட் ரொம்பவே மைன்யூட்டாக ஒரு நூலில் மிஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி 730 பாக்ஸ் ஒன்றும் 780 பாக்ஸும் இல்லாமல் விட்டுட்டோம். ஸோ இது மட்டும் பாக்ஸ் ஓடினா அப்படின்னா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். சரி, ஓகே, ஒரு ஈவினிங் கிடைக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு போல, அதனால தான் கிடைக்கல. மிஷின் எப்படியா சுற்றி நம்ம ரிசல்ட் தான் வந்து நிற்க சொல்லி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணேன். பிகாஸ் 2 நாள் நல்ல ரிசல்ட் இல்லையா. ஸோ 3 நாள் இன்னைக்கு அசிஸ்டால கண்டிப்பாக ஒரு ஃபுல் வினிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கிடைக்கல. அதாவது கிடைக்கல அப்படிங்கிறது இவ்வளோ மைன்யூட்டாக கிடைக்காம போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, ஓகே, எப்படியாவது வாங்கிடலாம் தான் நினைச்சேன். இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ரிசல்ட் 773 அடிச்சிருக்காங்க இல்லையா, வராத போர்டு C-board 7 வரும் அப்படின்னு ஒரு கான்செப்டே நான் விட்டுட்டேன். அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகாம போச்சு. எப்பவும் வரும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இப்போ 2-3 நாள் அந்த மாதிரி அடிக்கலையா, அதனால அந்த ஒரு கான்செப்ட் மைண்ட்ல இல்லை. கரெக்டாக நம்ம எப்போ அந்த கான்செப்டை மைண்ட்ல இருந்து தூக்கி தூர வைப்போமோ அப்போதான் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ரிசல்ட் ஆயிடுவாங்க. ஸோ 7 ஏபியில் வந்துச்சு இல்லையா. ஸோ வராது போட் C-board 7 அப்படின்னு சொல்லிட்டு 7 வச்சு இன்க்ளூட் பண்ணி இப்போ உடனே கொடுத்துருந்துருக்கணும். பட் மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, பாப்போம். பெட் லெஃப்ட் மாதிரி தான் இன்னொரு கேம்ல ஓகே தான், இன்னைக்கு சூப்பர் ரிசல்ட் தான். பட் ஃபுல் வினிங் மிஸ் ஆனது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இருக்க நம்பர்ஸ் 0-8 வச்சிருக்கோம். ஆல் போலிங் 0-8 தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி, ஏன்னா 0-8 மேட்சிங் வரதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. 2 நம்பரும் கேம்ல வரலாம். 0-8 உங்க கேம் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பண்ணவங்க ஏபியில் 0-8 சூப்பராக பாஸ் வச்சேன். போர்டு வைஸ் நான் கரெக்டாக டிக் பண்ணி கொடுத்த இடம் B-board பாஸ் இருக்கு. ஓப்பன் 0 சொல்லி என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டோட்டலாம் சொல்லிட முடியாது சொல்லியிருந்தாங்க அவங்கள. அந்த 0 வந்திருக்கு. C-board மட்டும் 2க்கு பவர்ல போச்சு. ஓப்பன் 7 அப்படியே சீக்கு மாறிடுச்சு. அந்த மாதிரி எதனாலும் சொல்ல ரீசன் பெஸ்ட் நம்பர் பொறுத்தால B-board செப்பட்டா 8 பாஸ் ஆக்சுவலி. கீழே இருந்தால் ஃபுல் பண்ணி வாங்கிக்கலாம். மேலேருந்து 780 கொடுத்துருக்கேன். கீழே இருந்து 087 கொடுத்துருந்தா ஃபுல் வினிங் நமக்கு கொடுத்துருக்கும். இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். 730 037 ஜஸ்டிஸில் போயிருக்கும். பாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா. 780 ஆல்சோ 087 ஜஸ்டிஸில் போயிருக்கும். ஸோ ஓவரால் டிக் பண்ணி கொடுத்த இடங்களில் எல்லா இடமும் பாஸ் இருக்கு. ஆல்சோ டிக் பண்ணி கொடுத்தா 2 நம்பர் பாஸ் இருக்கு. போர்டு வைஸ் B-board டிக் பண்ணி கொடுத்த பாஸ் இருக்கு. ஸோ டிக் பண்ணி கொடுத்தா அதுலேயும் B-board நமக்கு சூப்பராக அவுட் அவுட் ஆயிருக்கு. அனலைன் பண்ணி கொடுத்து 0-8 பாஸ் இருக்கு. 3 டிஜிட்டும் ரொம்ப மைண்டாக நூலில் இல்லை. 2 டிஜிட் ஜஸ்டிஸில் போயிருக்கு. ஸோ ஓகே தான், பர்ஃபெக்ட் ரிசல்ட் தான். பட் ஒரே ஒரு ஃபுல் வினிங் கிடைச்சதா இன்னும் நல்லா இருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருந்துக்கலாம். பிகாஸ் நம்ம பேட்டர்ல ஒரு ஃபுல் வினிங் கொடுத்தாச்சு, வீடியோலேயே ஒரு ஃபுல் வினிங் கொடுத்தாச்சு. போன வாரம் அக்ஷயா ட்ராலில் கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் திரும்ப ஒரு ஃபுல் வினிங் இந்த மாதிரி 10க்குள்ளே கொடுத்தது தான் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலான்னு பார்த்தேன். பட் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ நாளையோட இந்த ஃபேவராக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எனக்கு கிடைப்புள்ள போல. அதுக்கு முன்னாடி பேட்டர்ல இந்த மாதிரி வினிங் கொடுத்தோம் அப்படிங்கிறது பார்த்துலாம். ஆக்சுவலி பேட்டர்ன் பற்றி நான் சொல்ல வேணா, உங்களுக்கே நல்லா தெரியும். ரெகுலராக வினிங் தான் கொடுத்துருக்கேன். அந்த வழியா 2 கால்குலேஷன் போட்டிருந்தேன். அதெல்லாம் 2 கால்குலேஷனுமே பாசிங் தான். பிகாஸ் ஆல்போட் 0 ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் கிடைச்சது 0 சூப்பராக கிடைச்சு. அது மாதிரி ஆல்போட் 1-7 கிடைச்சிருந்துச்சு. செகண்ட் கால்குலேஷன் அதுலேயும் 7 பாஸ் ஆச்சு. முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. 0-1 0-7 5-1 5-7 அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் 2 நம்பர் பாஸ் ஆகிற பட்சத்தில் இதுக்கு காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக IBCC மேட்ச் பண்ணி வினிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் 0-7 சூப்பரா வந்துருச்சு. கேம்ல 2 நம்பர் பாஸ் ஆக சொல்லினா அதே மாதிரி 2 நம்பர் பாஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கரெக்டாக ஸ்டோர் பண்ணி கொடுத்து சொல்லிடுங்க. 0770 அப்படிங்கிற கான்செப்டை இதுக்கு முன்னாடி 77 டைம்ல 3 டைம் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் திரும்பவும் அந்த 0-7 கான்செப்ட் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ நான் அன்லைன் போகணும்னு சொல்லிட்டு அன்லைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லினா அதே மாதிரி வந்துச்சு. அது மாதிரி இன்பிடியூ நம்பர் பார்க்குற டைம்ல 071 அடிச்சிருக்காங்க. 74 75 எல்லாமே வந்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இன்பிட்வீன் நம்பர் எதுக்காவது ஒன்று தான் கொடுப்பாங்க. பிகாஸ் 071 74 நடுவில் 72 73 இருக்கு. 073 72 அதை எழுதிட்டான். அது மாதிரி இதுக்கு வந்து அடுத்த நம்பரை அடிக்கல, 074 சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, இதுக்கும் ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணி பாக்ஸ் கொடுத்துருந்துருக்கணும். அதாவது 075 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. நான் வந்து 078 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் ஆட் பண்ணணும். 075க்கு அப்புறம் 6 7 8 8 9 ஏதோ ஒன்று வரும். எனிவே 0-7 கூட 8 மிங்கிள் பண்ணி ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஃபுல் பண்ணி வாங்கிக்கலாம். இட்ஸ் ஓகே. இந்த இது கால்குலேஷன் 0-8 பாஸ் இருக்கு. 78 ரிவர்ஸ்ல 87 அப்படின்னு சொல்லி போயிருக்கு. கரெக்டாக நம்ம ஸ்டார் பண்ணி கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் வந்து சொன்ன இடம் நமக்கு பாசிட்டிவ்ல உண்மையிலே ஐம் வெரி ஹாப்பி தான். தொடர்ந்து பேட்டர்ன் வீடியோ பாருங்க. பேட்டர்ன்ல டோட்டலாக 20 நாள் ட்ராஸ் நடந்திருக்கு அப்படின்னா 2 நாள் ஆப்சண்ட். நான் வீடியோவே எடுக்கல, ஷார்ட்டே ஒர்க் அவுட் பண்ணல, வீடியோவும் கொடுக்கல. மற்றபடி 18 நாள் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த 18 நாளில் ஒரு நாள் தான் மிஸ் ஆயிருக்கு. மிச்சம் 17 நாள் நமக்கு வின்னிங் ரிசல்ட் வச்சிருக்கு. எல்லாரும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் பேட்டர்ன் மட்டுமே வாட்ச் பண்ண போதும், ஈஸியாக ஃபுல் ஹவுஸே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துடலாம். சரி, ஓகே, பார்ப்போம். வியூஸே இல்லை சுத்தமாக, 2000 பேர் பார்க்குறாங்க அவ்வளோதான். அதுவுமே ரொம்ப ரேரு. 1K, அதாவது 1000 பேர் 1500 பேர் அந்த அளவுக்கு டெய்லி வந்துடுது. பட் 2000 பேர் அப்படிங்கிறது எப்போவாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வியூஸ் அவ்வளோ கம்மி ஆயிடுச்சு. பேட்டர்னில் அவ்வளோ வினிங்ஸ் கொடுத்துட்ருக்கேன், பட் வியூஸ் இல்லை தான். எனிவே நிறைய பேர் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட்ஸ், கெஸிங்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நாளைக்கு அந்த கடைபோர்டில் தான் போகணும். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் யாரும் எப்படி எப்படி வினிங் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி ப்ளே ஸ்டோரில் கேரளா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வந்து வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரளா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தவரை இயர்லி, வீக்லி, பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்டு கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி, போர்டு எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டர் சூஸ் பண்ணிங்க, ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட்ஸ் செக் அவுட் பண்ணி பார்த்தேன். டோட்டலாக 37 ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கீங்க. 37 அப்படிங்கிறது ஓகே தான், பட் இருந்தாலும் 40-50 ஸ்க்ரீன்ஷாட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹோப் இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே உங்களோட செப்பரேட் கமெண்ட் கொடுங்க. பிகாஸ் உங்களோட கமெண்ட் உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ நம்மளோட கமெண்ட் மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் லாஸை ரெக்கவர் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வீடியோட வியூஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கமெண்ட் செக்ஷன் லெவலுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 40-50 ஸ்க்ரீன்ஷாட் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் 40-50 ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வின்னிங் கொடுங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு 37 ஸ்க்ரீன்ஷாட்டில் யார் எப்படி எப்படி வின்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 087, சதீஷ்குமார் ஓல்போல் 90 சொல்லியிருக்காங்க, 0 பாஸ் இருக்கு. பென் டேப்லெட்ஸ் வியூவர்ஸ் வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. அண்ட் அல்டாஃப் பார்த்தீங்கன்னா 089 சொல்லியிருக்கீங்க, 087 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப மழை ஜஸ்ட் சப்போஸ். பென் டேப்லெட்ஸ் வியூவர்ஸ் வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிங்க. பாலா மகேஷ் பார்த்தீங்கன்னா C-Split 7 கன்ஃபார்மாக சிம்புள்ள 7 ஒரு சிங்கிலேஷனில் கணிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? சொன்ன ஹேட்ஸ்அப், ரொம்ப சூப்பரான கணிப்பு தொடர்ந்து உங்களுடைய பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. பரிமரம் பார்த்தீங்கன்னா 688 சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ 8 மேட்சஸ் பஞ்சு வாழ்த்துக்கள். ராஜேஷ் லக்ஷ்மி ஆல்போர்டு 8 மேட்சஸ் பஞ்சு பிகாஸ் ரிசல்ட் 087 இல்லையா? ஸோ மொய்தீன் குட்டி பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 1-4 சொல்லியிருக்காங்க. ஏஎஸ்சி புல்லு சூப்பர் பாஸ் இருக்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். முகமது கனி ஆல் 5 சொல்லியிருக்காங்க, 0 பாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபோலையும் செப்பரேட் ஏழில் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 more வினிங் செப்பரேட்டாக கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த ஹேட்ஸ் ஆஃப் முகமது கனி கட்சி அனாலிஸ் கொடுத்து வரீங்க, அப்படி கட்சி பண்ணுங்க. ஆர்ஜே பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். தென் சக்திவேல் பார்த்தீங்கன்னா ஆல்போல் 0 மேட்சஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஓப்பன் மூலில் 0 வந்துருக்கு இல்லையா? ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கங்க்ரேஷன் செய்யிருக்காரு. 0 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. கேம்ல 7-0 நம்பர் வந்துருக்கு இல்லையா? வாழ்த்துக்கள். அன்பு மனுவே ஆக்சுவலி நீங்கள் ப்ரிவியஸ் டேல வின்னிங் கொடுத்துருக்கீங்க, பட் நோ மோர் லைக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நான் இனிமே கெஸிங் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து லைக் வந்தால் தான் கெஸிங் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குற பட்சத்தில் எல்லாரும் நம்மளை பாராட்டணும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாருமே. நானுமே பண்ணுவேன் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுவுமே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நமக்காக ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு கெஸிங் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை பாராட்டலாமே. அவங்களை பார்த்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம வின்னிங் வாங்கினாலும் சரி வாங்கலாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் பாராட்டுற டைமில் அவங்க அடுத்தடுத்து வின்னிங் கண்டிப்பாக ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வின்னிங் கொடுக்கக்கூடிய நண்பர்களை பாராட்டுங்க. நிறைய பேர், அதாவது நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரையும் நான் சொல்கிறேன். ஸோ பாராட்டுங்க. பிகாஸ் நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுனால அவங்க அடுத்தடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் அன்பு மனுவில் லைக்ஸ் வரல அப்படிங்கிறதுக்காக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை கொடுக்காம இருக்கிறதா கொடுக்கறது நிப்பாட்ட வேண்டாம். பிகாஸ் நான் உங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இல்லையா? அந்த வகையில் எல்லாரும் கண்டிப்பாக
வின்னிங் கொடுக்குறவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறாங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் பிஸ்னஸை ரெகுலராக ஷேர் பண்ணிட்டீங்க. நியூஸில் அப்படிங்கிற அடியில் தான் ஒரு 3 எட்டு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ கேமில் 8-7 நம்பர் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான கைப்புக்கு அங்கே லீஷன் உண்டு. ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா 0-37 சொல்லியிருக்காங்க இல்லையா? 0-87 ஜஸ்ட் பவரில் ரொம்ப மைன்யூட்டாக சென்டர் போர்டு ஜஸ்டிஸில் போயிருக்கு. ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அங்கே லீஷன் அண்ட் கார்த்திக் கேல் பாக்ஸ் சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிங்க. பட் அது மிஸ் ஆனாலும் ஆல்போல் 7 ஸ்ட்ராங்கர்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த நம்ம கேம் வந்திருக்கு. சிங்கிள் ஷோவில் வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம் ஆல்போலில். ஸோ அந்த ஹேட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுங்க. என் யூசர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 87 மார்க்ஸ் இப்போ ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் வெங்கடேஷ். 78 மார்க்ஸ் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இதில் ஷாஷ்மி அப்படிங்கிற ஐடியிலேருந்து 0-28 சொல்லிக்கிங்களா? 08 மேட்சஸ் கொஞ்சம் வாழ்த்துக்கள். யோகேஷ் ஆல்போ 3 சொல்லிக்காங்க. 0 பாஸ் இருக்கு. நல்ல கணிப்பாங்க. லேஷன் சில்வரா ஜெனிஃபர் சீபோர்டு 8 சொல்லிக்காங்க. கொஞ்சம் ஜாக்கி பிக் கோச் இட்ஸ் ஓகே. நல்ல ட்ரை. அண்ட் ஆல்சோ சீபோர்டு செப்பரேட் 7லையும் சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்கீங்க. B0 ஓப்பன் போர்டுக்கு சேஞ்ச் ஆனாலும் C செப்பரேட் 7ல வினிங் கொடுத்துருக்கு. ஹேட்ஸ் அண்ட் சிவன் போசன் சொல்லிக்காங்க. 0 ஓப்பன் போர்டு பாஸ் இருக்கு. நல்ல கணிப்பு. அண்ட் சப்பார் அப்படிங்கிற அடியிலேருந்து பாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஜெர்சன்ஸில் போகும். 589 058 905 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா? இதில் சென்டரில் உள்ள 058 ரொம்ப மேலோட ஜெர்சன்ஸில் போகும். 5 வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் நீங்கள் கொடுத்து அந்த மினிட்ஸ் ஓகே. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அண்ட் ஜி யூசர் அப்படிங்கிற இந்த ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டு நேம் மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்களோட கணிப்புகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீ மென்ஷன் பண்ணுங்க. 70 மேட்சிங் வேலை வச்சு பிகாஸ் அப்படியே கேம் வந்து ஃபின் டேவஸ் மாடல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்க்கை யூஸர் தந்தோட பெஸ்ட் நம்ம ஷேலிங் நீங்கள் மேசேஜ் பண்ணிக்க போஸ்ட் பண்ணுங்க. நீ மென்ஷன் பண்ணுங்க. ரமேஷ் பார்த்தீங்கன்னா 787 சொல்லிக்காங்க. 087 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிருக்கு. நல்ல ஒரு கணிப்பு லீஷன் அண்ட் சபார் ஆல்சோ 058 சொல்லிக்கிங்க. பாக்ஸ் பாயிண்ட் 5க்கு பதிலாக 7 வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? நல்ல ஒரு கணிப்பு லீஷன். பெருமாள் 80 matches கொஞ்சம் வாழ்த்துக்கள். ஜெய் ஆல்சோ 08 matches கொஞ்சம் கங்கலேஷன். உதேஷ் பாலகிருஷ்ணன் 8 சொல்லிக்காங்க. புக் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பிக் புக் இட்ஸ் ஓகே. நல்ல ட்ரை. 08 மேட்சிங் ஆல்சோ நல்ல ட்ரை கங்கலேஷன் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. 01 மேட்சிங் ஏஎஸ் அப்படிங்கிற அடியிலேருந்து கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். சென்னில் all 8 matches கொஞ்சம் பிகாஸ் 8 சென்டி போல பாஸ் இருக்கு. நல்ல கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். சரத் பார்த்தீங்கன்னா 058 சொல்லிக்கிங்க இல்லையா? ஸோ 08 மேட்சிங் நல்ல ட்ரெயின் பிரபாரம் பற்றி சொல்லணும். சூப்பராக பிசி 0 சொல்லிக்காங்க. பட் ஏபிக்கு 0 ஏசிக்கு 0-7 ஏபிக்கு 0-8 போயிடுச்சு. எனவே இட்ஸ் ஓகே. 0-8 செப்பரேட்டாக கேமில் வரும் சொல்லிட்டு கணிக்கிறது டபுள்யூ மேட்சிங் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். அந்த வேலை ஹேட்ஸ் பிரபாரன் கன்னியாஸ் நாலேஜ் கொடுத்து வரீங்க. அப்படியே கன்சியூம் பண்ணுங்க. 2 மகளிர் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் வெங்கடாஷ் நிமிஷன் மூலம் 30 சொல்லிக்கலாம். இட்ஸ் சென்டி போச்சு நம்பர் பவரில் போச்சு. வெல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் யூசர் அப்படிங்கிற இந்த பி அப்படிங்கிற வரைக்கும் பாக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் 8-0 நல்ல ஒரு மேட்சிங். வாழ்த்துக்கள். ரோஷிக் all 0 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 0 ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு. நல்ல கணிப்பாங்க லேஷன். அண்ட் பாலு பார்த்தீங்கன்னா 408 சொல்லிக்கிங்க இல்லையா? ஸோ 08 மேட்சஸ் சூப்பர் ட்ரெயின். குட்டி பார்த்தீங்கன்னா செப்பரேட் 7ல வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குட்டி பற்றி சொல்லி வேணாம் பிகாஸ் ரெகுலராக டெய்லி வினிங் கொடுப்பாங்க. அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப் குட்டி கண்டினியூஸ் நாலேஜ் கொடுக்குறாங்க. எப்படி கன்சியூம் பண்ணுங்க. எல்லாரும் ரெகுலராக ஃபுல்லு போடுவாங்க. அண்ட் தென் சதீஷ் 08 மார்ச் சூப்பர் 085 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல வாய்டு ஜஸ்டிஸ்ல போய் ஃபின் டேப்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் வாடுங்க. எவரத்தினம் ஆல்போல் 180 சொல்லிக்காங்க. எட்ஸ் போல பாஸ் இருக்கு. நல்ல கணிப்பாங்க ரிலேஷன். அண்ட் சித்ரன் குமார் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஆல் 8 சொல்லிக்காங்க. இட் இஸ் 2 நம்பர் பிகாஸ் 2-3 வினிங் ஆல்போல்ல 2 நம்ம தான் ஃபிக்ஸ் பண்றது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லையா? அந்த 2 நம்பரும் கேம்ல வந்திருக்கு. அப்படிங்கிறது ஃபின் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். சித்ரன்குமார் தன்னோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. தேவி 6-7 வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இப்போ வினிங் கொடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். பட் என்ன முடியும் சுட்டு படிக்காங்க. வாழ்த்துக்கள் தேவி. கண்டினியூ ரெகுலராக சூப்பராக கொடுத்து வரீங்க. அப்படியே கன்சியூம் பண்ணேன். மூர்த்தி பார்த்தீங்கன்னா 089 சொல்லிக்கலாம். 087 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் உங்களுக்கு வாய்டு ஜஸ்டிஸ்ல போயிருக்கு. வெல்டன் மூர்த்தி தன்னோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான கண்டிப்பாக யூசர் அப்படிங்கிற ஐடியில இருந்து 0-7 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் கேம்ல வந்துருக்கு இல்லையா? ஸோ நல்ல கண்டிப்பாக அண்ட் பீசஸ் சொல்லிட்டீங்க. போக்கும் சேஞ்ச் ஆகி போச்சு. இட்ஸ் ஓகே. ரவி 08 மேட்சஸ் சூப்பர் கங்கலேஷன். அண்ட் அஜித் கிரியேஷன் அப்படிங்கிற ஐடியில இருந்து 8 சொல்லிக்கிங்க. 0-7 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் மைன்யூட் ஜஸ்டிஸ்ல போய் ஃபெயின் டேவலஸ் வாழ்க்கை தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ஷேவன் ஆல்சோ 08 மேட்சஸ் சூப்பர் வாழ்த்துக்கள். பிரகாஷ் பார்த்தீங்கன்னா 085 சொல்லிக்காங்க. 087 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப மைண்ட் ஜஸ்டிஸ்ல போயிருக்கு. வாழ்த்துக்கள் பிரகாஷ் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு கணிப்பு கொடுத்துருக்கீங்க. பத்மா அது கிருஷ்ணன் சாமி ஆல்போல்ல சப்போர்ட்ல 8 வச்சுக்கீங்க. வெல்டன் பிகாஸ் இட் இஸ் சென்டி போல பாஸ் இருக்கு. கணிப்பு மூர்த்தி பார்த்தா 6-7 சிங்கிஷோட வேலை ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரஹ்மத்துல்லா 8 சொல்லிக்காங்க. பாஸ் ஆயிருக்கு. 0 அப்படியே ஓப்பன் கொடுக்க மாறிச்சு. இட்ஸ் ஓகே. பி போர்டில் சிங்கிஷோட வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்படி வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. நிதிஷ்
All 7 சொல்லிருக்கீங்க because 7 நமக்கு சிபுல் சூப்பர் பாஸ் நல்ல கணிப்பன் சாரி 37 சொல்லிருக்கீங்க 87 சென்ட் பூச்சஸ் பவர் per print tablets performance value யூஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து எஸ் அப்படிங்க இருக்கு 07 matching super check aggregation user also 084 சொல்லிருக்கீங்க 087 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப வாடி ஜஸ்ட்ல போயிருக்கு வாழ்த்துக்கள் தந்து கொண்டு ஸ்டாப்பன்ஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து உள்ள 038 சொல்லிருக்கீங்க இல்லையா 0-2 நம்ம கேம்ல வந்துட்டு பாக்ஸ் பாயிண்ட் டம்ல ரொம்ப மாடு ஜஸ்ட்ல போகிங் டேப்லெட்ஸ் வர்க்ஸ் பிகாஸ் நல்ல ஒரு கணக்கு கொடுத்துருக்கீங்க 3 நம்பர் ட்ரை பண்ணிருக்கீங்க அதுல 2 நம்ம கேம்ல வந்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் பண்ணாங்க வந்து ஷேர் பண்ணுங்க குட்டி ஆல்சோ 806 807 சொல்லிருக்கீங்க ஸோ நல்ல ஒரு ட்ரை இல்லையா 807 கூட பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லு நீங்கள் கொடுத்தா இருந்திருக்கும் இட்ஸ் ஓகே நல்ல ஒரு ட்ரை கொடுத்துருக்கீங்க பேரல் குட்டி கங்க்ராச்சுலேஷன் தாங்க வந்து ஷேர் பண்ணுங்க இதில் அப்படிங்கிறது 76 சொல்லிருக்கீங்க இல்லையா ஸோ 07 மேட்சஸ் கொஞ்சம் கங்க்ராச்சுலேஷன் தென் ரஃபிக் பார்த்தீங்கன்னா 87 மேட்சிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஒரு பாக்ஸ் பண்ண மென்ஷன் பண்ணிங்கன்னா ஃபுல் வினிங் கொடுத்தாது இட்ஸ் ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷனுக்காக டிசப்ரேட்டில் வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் ஜோன் மாட்டன் 0-1 சொல்லிருக்கீங்க 0-8 அப்படி கேமில் வந்துருக்கு இல்லையா ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு நல்ல ஒரு மேட்ச் 30 மேட்சஸ் கொடுத்துருக்கீங்க இப்படி வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணுங்க பல்ராமன் 80 மேட்ச் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க பார்த்துக்கல் சிட்டி பார்த்தா 07 மேட்சஸ் சூப்பர் ட்ரை 860 8-0 மேட்சிங் சொல்லி நல்ல கங்க்ராச்சுலேஷன் ரோஷிக் பார்த்தா 837-250 இதெல்லாம் 3 டிஜிட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி 4 டிஜிட்டே வந்திருக்கு பிகாஸ் 087 தானே ரிசல்ட் ஸோ 5 வந்திருக்கு 0 வந்திருக்கு 8 வந்திருக்கு 7 வந்திருக்கு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கு தந்து ஜாப் பண்ணுங்க ராஸ்லின் பார்த்தீங்கன்னா 270 பாக்ஸ் வைக்காம ஸோ பாக்ஸ் பாயிண்ட் ரொம்ப மேடி ஜஸ்ட் போகும் ரெகுலர் ஆகிட்டு வச்சுங்கன்னா ஃபுல் வினிங் கொடுத்ததா இருந்திருக்கும் மினிமேட் ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல மேட்ச் கொடுத்துருக்கும் இப்படி வாழ்த்துக்கு தந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நீ பாக்ஸ்லையும் நல்ல விட்டுறேன் அண்ட் சிவகுமார் 08 மேட்சஸ் சூப்பர் ட்ரிப் வாழ்த்துக்கள் சிவகுமார் தென் கதிர் பார்த்தீங்கன்னா 208 சொல்லியிருக்காங்க 08 மேட்சஸ் சூப்பர் ட்ரிக் வாழ்த்துக்கள் கதிர் அப்போ பார்த்தா பேட் சொல்லியிருக்காங்க சிங்க ஷெல்லி பீபோல் வினி கொடுக்குறது பெரிய விஷயம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்போ உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு கணிப்பு அண்ட் ஆல்சோ கதை 87 சொல்லியிருக்காங்க 087 ஓப்பன் ஜஸ்ட் நம்பர் ரொம்ப மேடம் ஜஸ்ட் ஃபெயின் டேபிள்ஸ் ஆஃபர்ஸ் வாழ்த்துக்கள் தந்து ஷேர் பண்ணுங்க குட்டி பார்த்தீங்கன்னா 047 சொல்லியிருக்காங்க 087 சென்டிமீட்டர் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப மைண்ட் ஜஸ்ட்ல போயிருக்கு 30 ஜஸ்ட்ல போயிருக்கு இதை கொஞ்சம் ட்ரை போட்டிங்கன்னா ஈஸியாக பவர் பிடிச்சிருந்துக்கலாம் நீ கங்க்ராச்சுலேஷன் தமிழ் ஷேர் பண்ணுங்க அண்ட் அவ்வளோதான் ஒரு கமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணி பார்த்துச்சு இன்னைக்கு சூப்பராக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் தொடர்ந்து இன்னுமே வந்து கமெண்ட் செக்ஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பீங்க நிறைய பேர் வினிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பார்ப்போம் ஸோ இன்னொரு கேம் ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு ஒரு ஃபுல் வினிங் வந்தால் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு ரொம்ப மைன்யூட்டாக ஒரு நூலில் மிஸ் ஆகும் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபுல் வினிங் கிடைச்சிருந்தான்னு நினைச்சேன் பிகாஸ் 2 நாள் நல்லா இருந்தது இல்லையா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அசிஸ்டால ஃபேவரான ஃபுல் வினிங் கிடைச்சுன்னு நினைச்சேன் பட் ஃபுல் வினிங் ஒரு நூலில் மிஸ் ஆகி போச்சு சரி ஓகே பார்ப்போம் பெட் லெக் டுமாரோ ஸோ நாளைக்கு நமக்கு புதன்கிழமை ஃபிஃப்டா இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான கணிப்புள்ள உங்களுக்கு மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன் ரிசல்ட் பாஸ் வந்தால் நல்லா இருக்கும் என்ன கெசன்ஸ் எப்படிலாம் அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21ஆம் தேதி எஃப்எஃப் ட்ரா இருக்கு ஸோ எஃப்எஃப் ட்ரா நம்பர் 085 கணிப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மோரோவர் இருக்கு நம்பர்ஸில் 9 8 2 5 இந்த மேட்சிங் கூட எப்போ போய் 15 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணிக்க இதுலேருந்து ரிசல்ட் நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணுங்க ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெஸிங் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப டஃப்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை மேக்ஸிமம் ஃபேவர் ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஃபேவரான ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது ஃபுல் வினிங் கிடைச்சா ரொம்ப ஹாப்பி பிகாஸ் இன்னைக்கு ஒரு நூலில் மிஸ் ஆச்சு இல்லையா ஸோ நாளைக்கு அந்த மாதிரியான மிஸ்ஸிங் இல்லாமல் ஒரு ஃபுல் வினிங் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் நீங்கள் பாருங்க உங்கள் கேமில் மேட்சஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லை பெருசாக மேட்சிங் இல்லை அப்படிங்கிற பட்சம் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஸோ ஆல் போல் நான் வந்து 9 ஃபிக்ஸ் பண்ணுறேன் சப்போர்ட்டபிள் எடுத்து வச்சிருக்கேன் சி 9 வந்து என்னன்னா நமக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு 1 வீக் ரொட்டேஷன் நம்பராக இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால நான் 9 சூஸ் பண்ணிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை 9 அண்ட் 8மே உங்களுக்கு தெரியும் அதே 1 வீக் ரெஃப்ளெக்ஷன் நம்பர் தான் ரிப்பீட்டட் நம்பர் தான் இது மட்டும் இல்லாமல் வீக்லி ஷோவில் 8 கொஞ்சம் ரொட்டேஷன் நம்பர் இருக்கு ஸோ அதனாலையும் நான் 8 சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒரு புதுசப்படி இம்பார்ட்டிக் பண்ணி கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் 98 இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கூட வரதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது அதாவது 2 நம்பர் பாசிட்டிவ் சாப்பிட்டா 98 89 அந்த கான்செப்ட் கூட உங்கள் கேம் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வைஸ் ஏ போல் 4 9 6 இதில் 4 இம்பார்ட்டன்ட் பி போல் 8 5 0 இதில் 8 5 சான்ஸ் சொல்லியிருக்கேன் சி போல் 9 2 1 5 சி போல் டிக் பண்ணுறேன் பிகாஸ் சி போல் இம்பார்ட்டன்ட் நம்பர் 9 2 பட் 9 2 மட்டும் தான் இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது சி போல் இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஸோ அதனால சி போல் டிக் பண்ணி கொடுத்துட்டேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் 1 5 இருக்கான்னு சூஸ் பண்ணி அப்படி சொல்லி கேட்பீங்க ஆக்சுவலி நான் ரீசன் சொல்ல வேண்டாம் நீங்கள் வீக்லியாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரிஞ்சு அதாவது கடந்த ஒரு 6 வாரமாக நமக்கு 6 இல்லை 7 வாரமாக நமக்கு 5 2 1 5 2 1 5 இந்த மாதிரி ஒரு
5-1 இருந்து மட்டுமே கேம் ஆடிட்டு இருக்காங்க. 1 வீக்கா போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்ஜெட்ல பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த 5-2-1 இருந்து மட்டுமே கேம் வர்றதுக்கு. அதனால தான் 5-1 எழுதிட்டு 2 எழுதியிருக்கேன். ஸோ தட் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 9 இருக்கா 8 அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் 1 ஃபர்ஸ்ட் என்னன்னா 1 அடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு 2 வாரம் கேப்ல 1, இப்போ ஒரு 1 வீக் கேப்ல 1 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 5 வந்து ஜஸ்ட் போன வாரம் அடிச்சிருக்காங்க. 1 மோர் டைம் ரிப்பீட் கான்செப்ட் வரது கூட பாசிபிலிட்டிஸ்க்கு நான் 5 சூஸ் பண்ணிக்க வேற ஒன்றும் இல்லை. அந்த பெஸ்ட் நமக்கு ரீசன் சொல்லிடுறேன். ஓப்பன் 4 எதுக்காக சூஸ் பண்ணி கேட்பீங்க? ஒன்றும் இல்லை. 2 வாரமா 9 போன வாரம் 4. ஸோ எப்படி 1 மோர் வீக் 9 எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அது மாதிரி 4ம் 1 மோர் வீக் எக்ஸ்டெண்ட் அது பாசிபிலிட்டிஸ்க்குனால ஓப்பன் 4 சூஸ் பண்ணிக்க. பிமல் 8-5 8-5 ஒன்றும் பெருசாக ரீசன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் ரெகுலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். 8 அடித்தாலே திரும்ப மறுநாள் 8 தான் வருது. அது 8-8 திரும்ப 5 அடிச்சிருக்காங்க. திரும்ப 8-8 திரும்ப 9 வந்திருக்கு. திரும்ப 7 இப்போ 8 வந்திருக்கு. இங்கே எப்படி 8-8 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் அடிச்சாங்களோ 2 நாள் வந்துச்சோ அது மாதிரி இந்த 8 திரும்பவும் 1 more day வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால 8 ரிப்பீட்டட் கான்செப்ட்ல பிபோர்டில் இருக்க ரெகுலேஷன் கான்செப்ட் அதனால சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 5மே வந்து நீங்கள் ரெகுலேஷன் தான் பார்க்கணும். பிகாஸ் 5 அடிச்சிருக்காங்க. கரெக்டாக ஒரு 6 நாள் கேப்பில் திரும்பவும் 5 வந்திருக்கு. அப்புறம் திரும்ப ஒரு 5 வந்திருக்கு சொன்னேன் இல்லையா? அதுலேருந்து கரெக்டாக செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போவுமே ஒரு 5 நாள் கேப் ஆகுது. ஸோ 6 days 5 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரிஃப்ளெக்ஷன் படி பிபோலில் 5 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கனால 5 சூஸ் பண்ணிக்கேன். சிபோல 9 ஒபியஸ்லி உங்களுக்கு நல்லா தெரியும். 9 அடிச்சிருக்காங்க. ஒரு 3 நாள் கேப்பில் 9 வந்துச்சு. திரும்ப ஒரு 3 நாள் கேப்பில் 9 வந்துச்சு. திரும்ப ஒரே ஒரு நாள் கேப்பில் 9 வந்துச்சு. இப்போ ஒரு 2 நாள் கேப் ஆகுது. திரும்ப 9 வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் ரெகுலேஷனில் 9 இஸ் ஆல்சோ ரொட்டேஷன் நம்பர் ஃபார் சிபோர்ட். அதனால 9 சிபோர்டில் சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் 2 ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? சிம்பிள் கான்செப்ட் தான். வீக்லி ஷோவில் 2 வந்து 5 ரொட்டேஷன் இருக்குது. அதனால 2 கூட வரலாம் அப்படின்னால சூஸ் பண்ணிக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 அடிச்சு ஒரு 2 வார கேப்பில் 2 திரும்ப ஒரு 2 வார கேப், அதாவது 2 weeks பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகுது. சிபோல் 2 அதனால 2 இம்பார்ட்டன்ட் அப்ளை பண்ணிக்க. ஸோ பெஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்துரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏபிபிசிஎஸ்சியில் டபுள்ஸ் கான்செப்ட் கேமில் இருக்க கண்டிப்பாக இருக்குது. 6 வரலாம், 00, 88, 77 எதுனாலும் வரலாம். மோரோவர் எனக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டாக இருக்குது டபுள்ஸ் அப்படின்னு கேட்டால் 88 கான்செப்ட் அதிகமாக இருக்குது. 00 இருக்குது, 66 இருக்குது. அதை மட்டும் நீங்கள் உங்கள் கேமில் வச்சா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னாலும் கிடையாது. 00 99 எந்த நம்பராலும் கேமில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்கள் கேமில் எந்த டபுள்ஸ் இருக்கோ அதை மட்டும் செப்பரேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 02, 28, 56, 40, 26, 96, 85, 98 அவ்வளோதான். கம்மியாக நம்பர்ஸாக எழுதியிருக்கேன். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்து உங்கள் கேமோட எப்படி மேட்ச் ஆகுது அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் செட்டில் மேக் பண்ணாலும் மேக் பண்ணிக்கலாம், இல்லை 3 digit மேட்ச் பண்ணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ 3 digitக்குள்ளே போயிடலாம். சிம்பிள் கான்செப்ட் தான், இதுவுமே ரொம்ப டஃப் இல்லை. 7 ஷோட்டில் 402, 702 இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் மோடில் 9 வச்சுட்டு நான் 90 எழுதிட்டேன். பிகாஸ் 9 ஓப்பனில் இருக்குது, இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. வீக்லி ஷார்ட் பண்ணி ரொட்டேஷன் நம்பர் தான் 9, அதனால 90 வச்சுருக்கேன். அது மாதிரி 956, 556 ஓப்பனில் 4 வச்சுக்கேன். இம்பார்ட்டன்ட் நம்பர் இல்லையா? அதனால 456 அது மாதிரி 625, 265 பொறுத்தவரை இந்த மாதிரி பாக்ஸ் கேமில் அவருக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்பர்ஸ் அதிகமாக இருக்க ஹெவியாக சிங்கிள் பாக்ஸ் ஓட்ட கேமில் இருக்க பட்சத்தில் தாராளமாக மேட்ச் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த நம்பருக்கான பாக்ஸ் ஒரு ஃபுல் வினிங் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 90% டபுள் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த ரோ ஃபுல்லாக 2 times ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. 1 more time நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்த்து உங்கள் கேம் எப்படி மேட்ச் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு பவர் கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் 2 பவர் 7, 5 பவர் 0, 6 பவர் 1, 7, 0, 1 அந்த கான்செப்ட் கூட பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த ரோல் இருந்துச்சுன்னா திரும்ப அடிப்பாங்க. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 218, 248 வந்து மந்த்லி ஷோவில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ 28 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சென்டர் கூட கன்சியூம் போட்டாங்க. 250 எழுதிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். 187, 511, 11 கான்செப்ட்லேயும் நான் எழுதியிருக்கேன். பார்ப்போம். 489, 482, 459, 482 இதெல்லாம் இந்த கான்செப்ட் எடுத்துருக்கேன். 097, 570, 099, 282, 049 அவ்வளோதான். மோருவன் நான் டிக் பண்ணி அனலைன் பண்ணி கொடுத்துருங்க இல்லையா? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஃப்எஃப் ட்ரானம் 085 பொறுத்தெல்லாம் ஒரு போல் 9 சப்போல் டிக் பண்ணி அனலைன் பண்ணி எஃப்எஃப் ட்ரானம் 085 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்போல் சப்போர்ட் போலில் சிபோர்ட் பேசஸ் இம்பார்ட்டன்ட். டிக் பண்ணி அனலைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இல்லையா? அந்த ஒரு சில மட்டும் கொஞ்சம் மார்க் கொடுக்கலாம், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. பாவம் எந்த அளவுக்கு பாசிபிள் ரிசல்ட் வந்து சொல்லிட்டு எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இயர்லி மந்த்லி வீக்லி பண்ணி எல்லா ஷார்ட்டையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. எனக்கு சில மெசேஜ் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் கேம்ல ஒரு ரூல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்க உங்கள் கேம்ல எப்படி மேட்ச் ஆகுதோ அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. மோரோவர் நமக்கு ஃபேவரான நம்பர் வந்து நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு சூப்பர் ரிசல்ட் தான்.
நாளைக்கு இதை விட சூப்பராக ஒரு ஃபில்மிங் கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அதிகமாக இருக்க ஹெவியாக இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சா ஜஸ்ட் சிங்கிள் பாக்ஸ் மட்டும் கேம் இருந்துச்சா மேட்ச் பண்ணிப்போம். ஓகேவா? அங்கங்கே எங்கெங்கே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேனோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேவா? இது பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபேவரான ரிசல்ட் எஃபெக்ட் ரோல வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ 21 எஃபெக்ட் ரோல் நம்ம 2 கண்டிப்பாக சூப்பர் டூப்பரான ஃபுல் வினிங் நெக்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.